ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே இந்த முருகன் சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த தங்க மூட்டையை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல பண வரவை உண்டாக்க போகிறேன். எல்லார் மீதும் அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு வாழும் என் அன்பு பிள்ளையான உனக்கு யார் பாசத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அன்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் மனதில் இருக்கும் பயத்தை விடுவித்து உன் வாழ்க்கை இனிமையானதாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது உன்னை சுற்றி இருப்பவைகள் அனைத்தும் தற்காலிகமானதுதான்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் அமைதிதான் நித்தியமானது, நிரந்தரமானது. அந்த அமைதியை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். சில நாட்களாகவே உனக்கு கொஞ்சம் பண தேவைகள் அதிகமாகவே இருக்குது. அது இதுன்னு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு பொறுப்புகளும் நிறைய இருக்கும்போது அதை எல்லாபடியும் எல்லா விதத்திலும் நல்லபடியாக முடிச்சு தர நான் இருக்கேன். உன் வறுமையை போக்கி வாழ்க்கையை செழிப்பாக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முதல்ல நீ யாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் மறந்துட்டு நீ எப்போதும் நீயாக இருக்க கற்றுக்கோ. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீ அப்படி ஆகிவிட மாட்டாய் அல்லவா? நீ யாரு, நீ எப்படிப்பட்ட பிள்ளை, உன் மனசு எவ்வளோ சுத்தமான மனசுன்னு உனக்கு தெரியுமல்லவா? அதையும் இதையும் பிரச்சனைகளாக நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காம சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ தயாராகு. இன்னும் இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நல்லா சப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூக்கு எரியப்பட்ட மாங்கொட்டையிலிருந்து ஒரு செடி வளர்ந்து மரமாக மாறி அடுத்த தலைமுறையும் சாப்பிடும் அளவுக்கு அது எவ்வளவு பழங்களை கொடுக்குது பத்தியா? ஒரு சின்ன மாங்கொட்டை அவ்வளவு பழங்களை தனக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது போலதான் யாருக்கும் தெரியாத உன்னுடைய அபரிமிதமான திறமைகளும் வளர்ச்சியும் உனக்குள்ள ஒதுங்கி இருக்கு, பதுங்கி இருக்கு. அடுத்தவங்க உன்னை ஏதோ சொன்னதால, அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கிறதால, ஒதுக்கி வச்சிடுறதால நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பலவீனமான ஆள்னு கிடையாது. நீ பொறுமையா இரு. நீ எப்படிப்பட்ட திறமைசாலி, நீ எப்படிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறங்கிறத இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீ எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படும்படியாகவோ யார் மனசும் நோகும்படியாகவோ எந்த வார்த்தையும் பேசிட வேண்டாம். ஏன்னா ஒரே வார்த்தையில் எப்படிப்பட்ட உறவுகளும் முறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு வார்த்தையை தப்பாக பேசிட்டு அப்புறம் நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் பழைய நிலைமைக்கு திரும்பாது. வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்லை வச்சு அடிக்கும்போது அது ஒரே நிமிஷத்தில் உயிரை கொன்னுடும். ஆனால் சொல்லால் நீ அடிக்கும்போது அது வாழ்க்கை முழுவதும் அவர்களை உயிரோட கொல்லக்கூடிய, அணு அணுவா சித்திரவதை செய்யக்கூடிய, மனசை குத்தி காயப்படுத்தக்கூடிய ஆயுதமாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினச்சினா அதுக்கு நீ 2 விஷயங்களை பின்பற்றணும். ஒன்று, உன் வாழ்க்கையில் நடக்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே போல் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையிலையும் நீ போய் தலையிடக்கூடாது. என் செல்லமே, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, உன் மேலே அக்கறை உள்ளவர்களிடம் மட்டும் உன் தேவையை சொல்லு, உன் கனவுகளை சொல்லு. அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் நீ உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் உன் மனசில் உள்ளதையும் மறைக்காமல் சொல்லலாம். மற்றபடி எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கே எதிர் விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கான அனுபவமாக நீ புரிஞ்சுக்கோ. அந்த அனுபவங்கள் நீ வாழ்வதற்கான வழியையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வழியையும் வேதனையும் தாண்டி எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுன்ற அந்த அனுபவங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை இயல்பாக நீ வாழ தயாராகு. இன்றைய உனது பலமே நாளைய உனது பலவீனமாக மாறலாம். இன்னைக்கு உனக்கு பலவீனமாக இருக்கும் விஷயங்கள் நாளைக்கே உனக்கு பலமாக கூட மாறலாம். இந்த அப்பன் முருகன் எதை செஞ்சாலும் அது உன்னை உயர்த்துவதற்காக மட்டுமேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அமைதியாக இருக்கக்கூடிய நீ தனிமையை கூட உனக்கு சாதகமாக நினைக்க பழகு. தனிமையில் இருக்கும்போது உன் கனவுகளை நனவாக்குவதற்காக நீ என்னென்ன செய்யணுங்கிறத யோசி. உனக்கு துணையாக நான் இருந்து உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு அமைதியையும் வெற்றியையும் கொண்டு வந்து தருவேன். நீ விடும் ஒவ்வொரு மூச்சையும் நீ என் பெயரை சொல்லக்கூடிய ஜபமாக நான் ஏற்றுக்கிறேன். நீ விடும் மூச்சு காற்றை முருகா முருகானு தான் என் காதுகளில் ஒலிக்க செய்கிறாய்.
உன் மௌனம் கூட என்னிடம் வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான். நீ அமைதியாக மௌனமாக உன் மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை நீ அடைவதற்கு தனி மந்திரம் தேவையில்லை. அமைதியாக அமர்ந்து அத்தனை விஷயங்களையும் நீ மனசுக்குள்ளே பேசினாலே அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு அதிலிருந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது முக்கியமல்ல. எங்கே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதே. தவறுகளில் இருந்து தானே வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்க முடியும். சாதிக்கும் எண்ணம் உன் ஆள் மனசில் இருக்கும்போது எது இருந்தாலும் இல்லைனாலும் உன் விடாமுயற்சியின் மூலமாக சாதிக்க முடியும். வெற்றி பெறணுன்ற அந்த நோக்கத்தோட வைராக்கியத்தோட உன் வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு. நீ எந்த விதத்திலும் தோற்று போகாமல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எப்போதும் இருளாக இப்படியே இருந்துருமோன்னு கவலைப்படாத. கனவுகளை தாண்டி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக இந்த அப்பன் முருகன் நான் வாழ வைக்கிறேன். தோல்வியாளர்களை தாண்டி நீ வெற்றியாளனாக உன் வாழ்க்கையில் உலாவரும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள உன் சுற்றி விஷயங்கள் நடப்பதையும் உன்னை சுற்றி மனிதர்கள் வாழும் வாழ்க்கையும் நீ பார்த்தாலே போதும். எதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற நல்ல அனுபவம் உனக்கு கிடைச்சிடும். எல்லா கஷ்டங்களையும் பட்டுதான் நான் திருந்துவேன் நீ யோசிக்காதே. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க வாழும் முறைகளை பார்த்து நீ மாறிக்கோ. என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை சிறப்பாய் செழுமையாய் அழகாய் வாழும்படி நான் செய்கிறேன். எந்த விஷயத்திலும் மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. முடியாதுங்கிறது முற்றுப்புள்ளி. எப்போவுமே என்னால் முடியுங்கிற அந்த வெற்றி புள்ளியோடு தான் நீ வாழ்க்கையை வாழணும். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் இந்த அப்பன் முருகனின் துணை நிச்சயம் இருக்கும். நீயும் வாழ்க்கையில் எதை நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, எது நடப்பதற்காக முயற்சி செய்கிறாயோ அதில் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு பின்னால் நான் உன் கூடவே இருந்து என் அருளால் எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ அமைதியோடும் ஆனந்தத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக எதையும் தாங்கும் மன வலிமையை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி தரேன். எதை வேணாலும் என்னால் செய்ய முடியும், என் வாழ்க்கையை என்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. சத்தம் போட்டு கத்தி பேசும் பெற்றோர்கள் அவங்களும் அமைதியை இழந்து அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கத்தி பேசுகிறத ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை உங்கள் பிள்ளைங்க கேட்குறது கிடையாது. நீங்கள் சொன்னாலும் எவ்வளவுதான் மூச்சு வாங்க மூச்சு இறைக்க சொன்னாலும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு அறிவுரை சொன்னாலும் உங்கள் பிள்ளைங்க அதை அப்போதே மறந்துடுவாங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மட்டும்தான் உங்கள் பிள்ளை வளருவார்கள். நீங்கள் வாழும் வாழ்க்கை முறைதான் அவங்களுக்கு பழக்க வழக்கமாகவே மாறுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ சத்தமாக கத்தி பேசும்போதும் சண்டை போடும்போதும் அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையிலையும் அமைதியற்றவர்களாக கத்தி பேசும் சண்டை போடும் பழக்கம் உள்ளவர்களாகவே வளருவார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. அமைதியாக நீ பேசினா உனக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு உண்டாகும். உன் பிள்ளைகளுக்கும் நல்ல பழக்கம் வரும். இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போதிலிருந்தே அதை பழக்கப்படுத்து. அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு. குழந்தைகளே தவறு செய்தாலும் கோபப்படாதே. கோபப்பட்டு 4 அடி அடிச்சினா கத்தி பேசினா அவங்க திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு அமைதியாக இருந்து பொறுமையாக சரியான முறையில் அதை எடுத்து சொல்லு. அவங்க கீழே விழுந்துட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னா பிடிச்சி தூக்கி நிறுத்து. எந்த விஷயத்திலும் அவர்களை தப்பு செய்ய அனுமதிக்காதே. நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வள. நீ தப்பு செய்யக்கூடாது. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்துருச்சுன்னா அது தைரியமாக என்கிட்ட வந்து நீ சொல்லிடணும்னு சொல்லி வள. உன் வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்கள மாற்றணும்னா அதுக்கு நீ அன்பையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் கண்டிப்பையும் கொடுக்கணும் என் செல்லமே. அன்பும் கண்டிப்பும் ஆதரவும் ஒழுக்கமும் கொடுத்து வளர்க்கப்படும் பிள்ளைகள் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல சமூகத்தை சூழ்நிலையை உருவாக்கும் பிள்ளைகளாக வளருவாங்க. யாரு தான் தப்பு செய்யாமல் இருக்காங்க? எல்லாருமே தப்பு செய்வாங்க. உன் பிள்ளைகளும் வயதின் காரணமாக, இளமையின் காரணமாக, விளையாட்டுத்தனத்தின் காரணமாக
பொழுதுபோக்கின் காரணமாக பல தவறுகளை செய்யலாம். ஆனால் தப்பு செஞ்சிட்டா அதை உன்கிட்ட வந்து சொல்லும் பழக்கத்தை உருவாக்கணும். அப்போ அவங்க மனசில் பயம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கணும் உன் மேலே. நீ சொன்னால் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவ, நல்ல தீர்வை கொடுப்ப, அவங்கள காப்பாற்றுவன்ற அந்த நம்பிக்கையை நீதானே அவர்களுக்கு உருவாக்கணும் என் செல்லமே. இப்படி இதை சொல்லி கொடுத்து வளர்க்கும் பிள்ளைகள் இந்த சமூகத்தில் ஒழுக்கமானவர்களா, நல்லவர்களா, தவறு செய்ய யோசிப்பவர்களாக வளருவார்கள். அது நாளடைவில் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். அதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் 4 பேர் மாறுவாங்க. 4 பேர் 40 பேராக மாறி இந்த சமுதாயமே ஒரு அழகான இளமை கொண்ட மனிதர்களாக, அழகான இளந்தலைமுறை கொண்ட சமுதாயமாக மாறிடும். அடுத்த பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பிள்ளைகளை காயப்படுத்த வேண்டாம். என் பிள்ளைங்க அவங்க திறமையின் மூலமாக முன்னுக்கு வருவாங்கன்ற அந்த நம்பிக்கையை நீ வைக்க பழகு. ரொம்ப பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்தினா அது அவர்களுக்கே பலவீனமாக, அவர்களை கோழைகளாக வளர்த்து விட்டுடும். அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. எதை வேணாலும் செய்ய முடியும், தைரியமாக நல்ல செயல்களை நேர்மையாக செய்கின்ற அந்த தைரியத்தை நீ கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு வலிமையை கொடுக்கும். உன் பிள்ளைங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுக்கலாம், பலத்தை கொடுக்கலாம். ஆனால் பலவீனமான ஆளாக உருவாக்கிட வேண்டாம். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தேனோ அதே போல் உன் குடும்பத்துக்கும் உன் தலைமுறைக்குமே சேர்த்து நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நல்ல எண்ணங்கள் குறைய குறைய உன் மனசே உனக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல எண்ணங்களோடு நீ நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உன்னை எந்த விதத்திலும் நான் தோற்று போக விடமாட்டேன். நீ எதிர்பார்த்த பணத்தையும் நீ எதிர்பார்க்குற காரியங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைச்சு நீ வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிச்சு வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. அன்பில் ஆழமாகவும் நீ ஒழுக்கத்தில் உறுதியாகவும் இருக்கும்போது நீயே ஆக சிறந்த பெற்றோராக, நல்ல மனிதனாக, மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக மாறுவார்.